இலக்கிய சுடர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். 1841ஆம் ஆண்டு புதுச்சேரியிலே பிறந்த கனக சுப்புரத்தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது மாமன்ற உறுப்பினர் வைர முருகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் நெறிக்கழகம் சார்பாக நடைபெறும் இந்த பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் வேளையில் இந்த நிகழ்வு பங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா எல்லாம் பேசினாங்க, மிக அழகாக தமிழில் வந்து எதுகை மோனையோட கவிதையோடு பேசினாங்க. அந்தளவுக்கு எதுகை மோனை கவிதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ சிறப்பாக இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பாரதிதாசன் அவர்களை நினைவு வைக்கிறதே வந்து இப்போ இருக்கவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் அவர் நினைவு வச்சு அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து என்னோட மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி ஐயாலாம் இருக்கங்காட்டி தான் பாரதிதாசனுங்கிறதே தெரியுது இல்லைங்களா? அது மாதிரி இல்லை, நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு காலம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏதோ வேறு ஏதோ நோக்கி எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் பழைய தமிழ் மீதும் பழைய மாதிரி தமிழ் கவிஞர்கள் மீதும் மறந்துடுறாங்க. இதை வந்து நம்மளுடைய ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து அதில் திருவள்ளுவரையும் சேர்த்தி இன்றைக்கும் நம்ம தமிழ்னால் திருவள்ளுவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவரையும் சேர்த்தி கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து என்றைக்கும் வந்து மக்கள் வந்து ஐயா பின்னாடி நான் கண்டிப்பாக இருப்பேன். ஐயாவுக்கு என்னால் முடிஞ்ச எந்த ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். ஏன்னா இது மாதிரி இப்போ எடுக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய தாய்மொழி தமிழ். இப்போவும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம தமிழில் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பேசுறதுனால நம்ம ஆங்கிலத்தில் பதில் சொல்ல வேண்டிய சில சூழ்நிலையில் நம்ம இதாகிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் கொண்டு வரது வந்து இப்போ ஐயாவோட பேசும்போதும் மூத்த இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களோட பேசும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. நம்மளால் முடிஞ்சதும் ஒவ்வொரு நாளும் வந்து தமிழில் சிறப்பாக பேசணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய மொழியும் நம்மளுடைய கலாச்சாரமும் தொடர்ந்து நம்மளுடைய சன்னதிகளுக்கு போகும். அந்த விஷயத்தில் வந்து எல்லாரும் வந்து உறுதியாக இருக்கணும். இப்போ பாரதிதாசன் அவர்களோட இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னா அந்த பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னா நம்மளும் ஒரு மனசுக்குள்ளே எடுத்துக்கணும். அதுக்கு வந்து தமிழையும் வளர்த்தணும். இப்போ ஐயா பேசும்போதும் கவிதையை சொல்லுங்கள், கவிதையை படுங்க. ஆனால் உண்மையிலுமே ஒரு கவிதையை பற்றி நம்ம சொல்லும் போதும் பேசும்போதும் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு பயங்கரமாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது கண்டிப்பாக உண்மைதாங்க. அதுக்கு தமிழுக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்குது. தமிழோட சிறப்பான கவிதையை நம்ம வந்து பேசும்போதும் நம்மளாக சொல்லும் போதும் அதை கேட்கும் போதும் நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். அது அந்த இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு செல்றதுக்கு நம்ம கடமையாக இருக்கும்னு நான் இதை தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பாரதிதாசன் பிறந்தநாள் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து ஏதோ எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம ஒரு நாளில் வந்து தமிழ் வார்த்தையை வந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, யாராவது எங்கிட்ட வந்து ஒரு ஃபோன் நம்பர் கேட்டாங்க, அதாவது தொலைபேசி எண் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா அது தமிழில் தான் சொல்லுவேன். என்னதான் வந்து என்ன சொன்னாலும் அவங்க தமிழில் தான் வந்து 944 சொல்லாமல் 944 அப்படின்னு முழுக்க தமிழில் தான் சொல்லுவோம். அது நிறுத்திதானமோ அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டேன். ஏதோ ஒரு ரூபத்தில் என்னால் ஒரு தமிழ் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா எல்லா மொழியும் நிறையா வளர்ந்துருச்சு. மற்றவங்களும் வந்து நம்ம மொழியை அழிக்கவும் சிலவங்க ரெடியாக இருக்காங்க. வெவ்வேறு அரசியல் காரணமாகவும் அது இருக்குது. நம்மளால் வந்து நம்ம பிறந்த மொழி நம்ம தாய்மொழி, அதுக்கு நம்ம தொடர்ந்து அதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளும் அதுக்கு உதவியாக இருக்கணும். இந்த சிறப்பான நிகழ்வை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த தமிழ் நெறி கழகம் அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய பங்களிப்பும் இதில் இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.